வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். 2026லும் நம் ஆட்சிதான். திமுக இருக்கும் வரை பாஜகவின் பகல் கனவு நிறைவேறாது என வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி வாகை சூட உழைப்போம். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எக்ஸ் தளத்தில் பதிவு. களப்பணியில் திமுக தொண்டர்களை வெல்ல எவரும் இல்லை. நம் திறமையை காட்ட வேண்டிய தருணம் இது என எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. அதிமுகவை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. கூட்டணிக்கான முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி தான் எடுப்பார் என மதுரையில் செல்லூர் ராஜு பேட்டி. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி ஜனநாயகத்திற்கு ஆபத்து. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் விமர்சனம். மோந்தா புயல் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறைக்காற்று வீசும். ஆந்திரம், தெலுங்கானா, ஒடிஷா, சத்தீஸ்கரில் சிவப்பு எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். 2026லும் நம் ஆட்சிதான் என்றும் திமுக இருக்கும் வரை பாஜகவின் பகல் கனவு நிறைவேறாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மாமல்லபுரத்தில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகளுக்கான என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டத்தில் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது நம்முடைய இயக்கம் எந்நாளும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பதற்கு அடித்தளமான உங்களை நம்பி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முழக்கத்தை முன்னெடுத்திருக்கிறோம் என்றும் உங்களுடைய உழைப்பால் 6வது முறையாக ஆட்சி பொறுப்பில் இருக்கும் நாம் அடுத்த 7வது முறையும் ஆட்சி அமைக்க வேண்டும், அதற்காகத்தான் இந்த பயிற்சி கூட்டம் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டின் மீது தாக்குதல் தொடுக்கும் பாஜகவின் பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கும் வரை நிறைவேறாது என்றும் 2026லும் நம் ஆட்சிதான் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி வாகை சூட உழைப்போம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரையாற்றும் போது 2019ஆம் ஆண்டு முதல் நாம் எதிர்கொண்ட அனைத்து தேர்தல்களிலும் மகத்தான வெற்றிகளை பெற்று வருகிறோம். நம்முடைய வெற்றிகள் எதிரிகளுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் 2026 தேர்தலிலும் நாம் தான் வெற்றி பெறப் போவோம் என்று அன்றைக்கு தலைப்புச் செய்தி திராவிட மாடல் 2.0 ஆட்சி தொடங்கியது என்பதுதான் என்றும் இதை நான் ஆணவத்தில் சொல்லவில்லை. உங்கள் உழைப்பு மீதும் ஆட்சியின் சாதனைகள் மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் வைத்திருக்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். இந்த நிலையில் இது குறித்து திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் இன்று மாமல்லபுரத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டத்தில் பங்கேற்றேன் என்றும் பாசிச பாஜக அரசின் SIR என்ற மக்கள் விரோத நடவடிக்கைகளை முறியடித்து தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாத்து வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நம் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி வாகை சூட உழைப்போம் என உறுதியேற்றோம் என்று மக்களாட்சியால் உருவான ஒன்றுபட இந்தியாவின் ஜனநாயகத்தை காத்திடுவோம் என்றும் பதிவில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். களப்பணியில் திமுக தொண்டர்களை வெல்ல எவரும் இல்லை என காட்ட வேண்டிய தருணம் இது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் திமுக நிர்வாகிகளுக்கான தேர்தல் பயிற்சி கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த நிலையில் பயிற்சி கூட்டம் தொடர்பாக திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் களப்பணியில் திமுக தொண்டர்களை வெல்ல எவரும் இல்லை என காட்ட வேண்டிய தருணம் இது என்றும் இன்று நாம் வகுத்த திட்டத்தை நிர்ணயித்துள்ள இலக்கையும் எனது செய்தியையும் தமிழ்நாடு எங்கும் உள்ள நமது கட்சியினரிடம் சென்று சொல்லுங்கள் எனவும் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என நாம் ஒவ்வொருவரின் வாக்குச்சாவடியிலும் வெல்வோம், 7வது முறை வாகை சூடி வரலாறு படைப்போம் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதிமுகவை யாரும் அடிமைப்படுத்த முடியாது என்றும் கூட்டணிக்கான முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி தான் எடுப்பார் என்று மதுரையில் செல்லூர் ராஜு தெரிவித்தார். மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது தேவர் குரு பூஜையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று மரியாதை செலுத்துகிறார். முன்னதாக மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள மருது பாண்டியர்கள் சிலைக்கு அவர் மரியாதை செலுத்துகிறார் என்றும் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து நாங்கள் விமர்சனம் செய்ய முடியாது எனவும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எடுக்கக்கூடிய முடிவிற்கு நாங்கள் கருத்து சொல்வது சரியல்ல எனவும் தெரிவித்தார். மேலும் திமுக தாவேகாவை வளரவிடாது என்பதால் திமுகவிற்கு எதிராக அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என நினைக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் பணியை சரியாக செய்கிறார், ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவரை விமர்சனம் செய்கிறார். திமுகவிற்கு டெல்டா மாவட்ட மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழகம் முழுவதும் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும். மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதிகளிலும்
அதிமுக வெற்றி பெறும், அதிமுகவை யாரும் அடிமைப்படுத்த முடியாது என்றும், எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார். அரசியல் அடையாளத்திற்காக டிடிவி தினகரன் பேசும் பேச்சை பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை எனவும், கூட்டணிக்கான முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி தான் எடுப்பார் எனவும், திருமாவளவனால் தன் கட்சி தலைவர்களை ஒருமுகப்படுத்த முடியவில்லை எனவும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், கேரளா, அசாம் மற்றும் புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த மாநிலங்கள் உள்பட 10 முதல் 15 மாநிலங்களில் பீகாரை போல வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் அடுத்த மாதம் தொடங்கும் என தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகளுக்கு தமிழகம், கேரளா, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த நிலையில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணியின் மூலம் தேர்தல் ஆணையத்தின் நோக்கம் சந்தேகத்தை எழுப்புகிறது என்றும், இது தேர்தல் நடைமுறை மீதான மக்களின் நம்பிக்கையை இழக்க வழிவகுக்கும் என்றும், வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி தற்போது உள்ள வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் இல்லாமல் 2004ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் நடைபெறுகிறது என்றும், வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி ஜனநாயகத்திற்கு ஆபத்தானதாகும் என்றும் அறிக்கையில் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். மோந்தா புயல் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறைக்காற்று வீசும் என்பதால் ஆந்திரம், தெலுங்கானா, ஒடிஷா, சத்தீஸ்கரில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் ஆந்திரத்தின் மசூலிப்பட்டினத்திற்கும் கலிங்கப்பட்டினத்திற்கும் இடையே காக்கிநாடாவிற்கு அருகில் இன்றிரவு கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்புயலின் தாக்கத்தால் ஆந்திர கடலோர பகுதிகளில், ராயசீமா, தெலுங்கானாவின் கடலோர பகுதிகளில், சத்தீஸ்கரின் தெற்கு மாவட்டங்களில், ஒடிஷாவில் அதி தீவிர மழைக்கு வாய்ப்பு உள்ளதால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இரவில் 110 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. எனவே மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும், மரங்கள், மின் கம்பங்கள், கோபுரங்கள் அருகே செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும், பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடையவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காட்டுமன்னார் கோவில் அருகே கொளக்குடி ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அடுத்த கொளக்குடி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை, முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை, வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட அரசின் பல்வேறு திட்டங்களின் சேவைகளை பெறுவதற்கான விண்ணப்பங்களை அளித்தனர். முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் பங்கேற்று பொதுமக்கள் அளித்த மனுக்களை பார்வையிட்டார். முகாமில் அரசின் பல்வேறு துறைகளின் அலுவலர்கள் பங்கேற்று பொதுமக்கள் அளித்த மனுக்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்தனர். தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கு சான்றிதழ் வழங்கினர். முகாமில் கல்விக்குழு உறுப்பினர்கள் ராஜாராமன், மானாளன், சரவணன், லட்சுமிநாதன், பிரபு, பழனிசாமி, கஸ்பாபாலா, பாலமுருகன், வேலு, சக்திவேல், ரஜினிகாந்த், சிவலோகநாதன், பாஸ்கர், மூமின், ராமகிருஷ்ணன், ஸ்டாலின், மணிவேல், பழனிவேல், பாலசுந்தர், சங்கர், பாலு, பழனியம்மாள், திராவிட செல்வம் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் நகரில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபா கூட்டத்தில் வளர்ச்சிப் பணிகள் முழுமை பெற்றதற்கும், காவிரி கூட்டு குடிநீர் தடையின்றி வழங்கப்பட்டமைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் சிறப்பு கிராம சபா கூட்டம் 30வது வார்டிற்கு உட்பட்ட மௌஜன்பேட்டை பகுதியில் நடைபெற்றது. கவுன்சிலர் ஹசீனா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் வார்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் முழுமை பெற்றதற்கும், காவிரி கூட்டு குடிநீர் தடையின்றி வழங்கப்பட்டமைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இஸ்லாமியர்களுக்கு கல்வியியல் பங்களிப்பு மற்றும் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கியமைக்கும் இஸ்லாமியர்கள் நன்றி தெரிவித்தனர். அதேபோல் குடியாத்தம் 21வது வார்டில் காந்தி சாலையில் கிராம சபா கூட்டம் கவுன்சிலர் ரேணுகா பாபு தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வார்டுக்கு உட்பட்ட வீதிகளில் தேவையான அடிப்படை வசதிகளான சாலை வசதி, குடிநீர் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை மனுக்களை வழங்கினர். இதில் நகராட்சி அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மழைக்கால முன்னெச்சரிக்கை பணிகளை அரக்கோணம் நகராட்சி முழுமையாக மேற்கொள்ளவில்லை என்றும், அரக்கோணத்தில் கண் துடைப்பிற்காக வார்டு கூட்டம் நடைபெற்றதாக சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சிக்கு உட்பட்ட 21வது வார்டில் பொதுமக்களின் குறைகளை கேட்க வார்டு சிறப்பு கூட்டம் நடைபெறுவதாக நகராட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டது. ஆனால் பொதுமக்களின் குறைகளை கேட்க 21வது வார்டு பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் நகரமன்ற தலைவர், நகராட்சி ஆணையர், நகராட்சி அலுவலர்கள் யாரும் பங்கேற்கவில்லை எனவும், குறைகளை கேட்கவில்லை எனவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில் இது குறித்து அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவியிடம் தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி நேரடியாக பகுதிக்கு சென்று பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு நகராட்சி அலுவலர்களை கேட்டுக்கொண்டார். பொதுமக்களை சந்தித்த பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது சிறப்பு வார்டு கூட்டம் என்பது கண் துடைப்பு, மக்களை ஏமாற்றுவதற்காக வார்டு கூட்டம் என அறிவித்துள்ளார்கள் என்றும், இந்த சிறப்பு வார்டு கூட்டத்தால் நகர மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்றும், வடகிழக்கு பருவமழை துவங்கிய இந்த 2 நாள் மழைக்கு நகரத்தில் உள்ள பாதி வீடுகளில் மழைநீருடன் கழிவு நீர் புகுந்துள்ளது எனவும், முன்னெச்சரிக்கையாக கால்வாய்கள் தூர்வாரப்படவில்லை என்பதால் மழைநீர் கழிவுநீருடன் கலந்து வீடுகளில் புகுந்து கொண்டிருக்கிறது எனவும், மீட்பு பணிகளில் நகராட்சி முழுமையாக ஈடுபடவில்லை என்றும், நகராட்சி அலுவலர்கள் மக்களின் குறைகளை கேட்க மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி தெரிவித்தார். செய்தியாளர்களின் சந்திப்பின் போது நகர செயலாளர் பாண்டுரங்கன், முக்கிய நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, ஜானகிராமன், சீனிவாசன், பிரகாஷ், ஹரி ஆகியோர் உடன் இருந்தனர். சிறப்பு வார்டு கூட்டம் என்பது ஒரு கண் துடைப்பு, மக்களை ஏமாற்றுவதற்காக இன்றைக்கு இந்த வார்டு கூட்டத்தை வார்டு கூட்டம் என்ற பெயரிலே இன்றைக்கு போட்டிருக்கிறார்கள். இந்த சிறப்பு வார்டு கூட்டத்தினால் இந்த நகர மக்களுக்கு எந்த பலனும் இல்லை, எந்த பயனும் இல்லை. இந்த வார்டு மக்களும் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் என்னென்ன பிரச்சனை என்பதையும் அவங்க சொல்வதற்கு கூட அந்த கூட்டத்தில் வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஆகவே இது சிறப்பு வார்டு கூட்டம் அல்ல என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்போதும் இன்றைக்கு இந்த திமுக ஆட்சி இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வடகிழக்கு பருவமழை பெஞ்சு இன்றைக்கு அரக்கோணம் 2 நாள் மழைக்கு இன்றைக்கு அரக்கோணத்தில் கிட்டத்தட்ட பாதி வீடுகளிலே இன்றைக்கு தண்ணீர் புகுந்துள்ளது. கரூரில் 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் மாவட்ட வளர்ச்சி மற்றும் ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு கூட்டம் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தலைமையில் நடைபெற்றது. கரூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடைபெறும் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜோஸ் தங்கையா மற்றும் துறை வாரியான அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் பேசினார். அப்போது கடந்த முறை நடைபெற்ற கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அதன் குழு உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கைகள் குறித்து ஆய்வு செய்வதற்கு இந்த கூட்டம் நடைபெற்றதாகவும், தற்போதுள்ள திட்டங்களில் உள்ள நிலைப்பாடுகளையும் அதில் உள்ள குறைபாடுகளையும் கூட்டி குறைத்து சொல்லாமல் உண்மையான நிலைப்பாட்டை அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றும், அதில் உள்ள குறைகளை கலைத்து மாவட்டத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்காகவும் இந்த கூட்டம் கூட்டப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தெரிவித்தார். இவரை தொடர்ந்து கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி பேசினார். அப்போது கரூரில் நடைபெற்ற துயர சம்பவம் காரணமாக கடந்த மாதம் நடத்த இருந்த கூட்டம் தற்போது நடைபெறுகிறது எனவும், கரூர் சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த போது மருத்துவத்துறை வேகமாக செயல்பட்டு சிறப்பாக பணியாற்றியதன் காரணமாக மேலும் உயிர் இழப்புகள் தடுக்கப்பட்டது என்றும், கரூர் சம்பவத்தில் பணியாற்றிய அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் நன்றி என்றும் ஜோதிமணி தெரிவித்தார். மதுரவாயலில் நடைபெற்ற மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் சினிமாவை போல மோதிக்கொண்ட வீரர்களுக்கு ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். சென்னை மதுரவாயலில் உள்ள தனியார் குத்துச்சண்டை அகாடமியில் மாநில அளவிலான முத்தாய் குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 260 வீரர்கள் கலந்து கொண்டு சண்டையிட்டனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடைபெற்ற குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. அத்துடன் சினிமா பாணியில் பரபரப்பாக குத்துச்சண்டை வீரர்கள் மோதிக்கொண்டதால் பார்வையாளர்கள் அனைவரும் ஆரவாரம் செய்தனர். இந்த குத்துச்சண்டை போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்கள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ராஜஸ்தானில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான முய்தாய் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குடிமனை மற்றும் அனுபவ நிலங்களுக்கு பட்டா கேட்டு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் கரூர் மாவட்ட குழு ஆகியவை சார்பில் மாநில துணைத் தலைவர் வசந்தாமணி தலைமையில் விவசாயிகள் வீட்டுமனை பட்டா கேட்டு கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான அரசு தரிசு நிலங்களில் வீடு கட்டி பட்டா இல்லாமல் குடியிருந்து வருகிற பல லட்சக்கணக்கான மனுக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும், அரசின் பல்வேறு வகையான புறம்போக்கு நிலங்களில் குடியிருப்பவர்களுக்கு இடத்தின் வகை மாற்றம் செய்து பட்டா வழங்க வேண்டும், தமிழ்நாட்டில் அனைவருக்கும் சொந்த வீடு திட்டத்தை அறிவித்து மாநில அரசு செயல்படுத்த வேண்டும், 1963ஆம் ஆண்டு இனம் ஒழிப்பு மற்றும் மயிலா ராயத்துவாரி மாறுதல் சட்டத்தின்படி பட்டியல் செய்யப்பட்டுள்ள நிலங்களை கண்டறிந்து நேரடியாக உழுவடை செய்யும் விவசாயிகளுக்கு பட்டா வழங்க தமிழ்நாடு அரசு தனி ஆணையம் உருவாக்க வேண்டும், மாநிலம் முழுவதும் வழங்கப்பட்ட சுமார் 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலங்களின் ஆக்கிரமிப்பை மீட்டு பட்டியல் சமூக மக்களுக்கு ஒப்படைக்க மாநில அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் பெருமாள், மாவட்ட தலைவர் கந்தசாமி, மாவட்ட செயலாளர்கள் சக்திவேல், ராஜு, ஜோதி பாசு, மாநகர செயலாளர் தண்டபாணி உள்ளிட்ட சங்க உறுப்பினர்கள், மகளிர் அணியினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
தேசிய அளவில் சிலம்பு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் தடகள போட்டியில் மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வான பள்ளி மாணவர்களுக்கு புனல்வாசல் கிராமத்தில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை மேல்நிலைப் பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள புனல்வாசல் கிராமத்தில் செயல்பட்டு வரும் புனித ஆரோக்கிய அன்னை மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வரும் மாணவர்கள் மாதேஷ், நிதின், சாய் சரண் ஆகிய 3 மாணவர்கள் தேசிய அளவில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர். இதேபோன்று ரவி கிருஷ்ணன், பிராங்க்லின், பர்ணிதரன், கனிஷ்கா ஆகிய 4 மாணவர்கள் மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் வெற்றி பெற்று மாநில அளவிலான போட்டி தகுதி பெற்றனர். இதையடுத்து வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழா பள்ளியின் தாளாளர் பங்குத்தந்தை ஜான் எட்வர்ட் தலைமையில் பள்ளியில் நடைபெற்றது. விழாவின் முன்னதாக விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை புரிந்த மாணவர்களுக்கு கரகோஷத்துடனும் ஆட்டப்பாட்டத்துடனும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு பதக்கமும் பரிசும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை சேப்பாக்கத்தில் மாநில மகளிர் ஆணையத்தில் ஜாய் கிறிசில்டா ஆஜராகி திருமண மோசடி புகார் குறித்து விளக்கம் அளித்தார். சென்னை சேப்பாக்கம் மாநில மகளிர் ஆணையத்தில் திருமண மோசடி புகார் குறித்து 2வது முறையாக சமையல் கலை நிபுணர் மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராகினர். அப்போது திருமணம் செய்து கொண்டு தன்னை கர்ப்பமாக்கி மோசடி செய்து விட்டதாக ஜாய் கிறிசில்டா தெரிவித்தார். மேலும் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஜாய் கிறிசில்டா தெரிவித்துள்ளார். மாநில மகளிர் ஆணையத்தில் ஆஜரான பின்னர் ஜாய் கிறிசில்டா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது விசாரணை முடிவு பெறவில்லை, தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எனவும் அடுத்த வெள்ளிக்கிழமை மீண்டும் இருவரையும் ஆஜராக கூறியுள்ளனர் எனவும் ஜாய் கிறிசில்டா தெரிவித்துள்ளார். இன்னும் ஆக்சுவலி கம்ப்ளீட் ஆகலை என்கொயரி, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குது. இப்போ ஃப்ரைடே வர சொல்லியிருக்காங்க 2 பேரையும். ஸோ ஃப்ரைடே தான் வந்து தெரியும். ஸோ இப்போவும் 2 பேரையும் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. மேடம் வந்து ஃப்ரைடே தான் ஃபைனலாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேடம் அது ஃப்ரைடே எல்லாமே தெரிய வரும். கோவை விமான நிலையத்தின் விரிவாக்கத்திற்கு உறுதுணையாக இருப்பேன் என்று கோவை பீளமேடு பகுதியில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கோவை பீளமேடு பகுதியில் உள்ள கொடிசியா அரங்கில் கோவை மாவட்ட சிறு தொழில்கள் சங்கமான கொடிசியா சார்பில் இந்திய துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக தேசிய மகளிர் தலைவர் வானதி சீனிவாசன், பாஜக மூத்த தலைவர் H ராஜா, பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், முன்னாள் அதிமுக அமைச்சர் SP வேலுமணி, முன்னாள் திமுக அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், அம்மன் அர்ஜுனன், செல்வராஜ், தாமோதரன், அருண்குமார், கந்தசாமி, பாஜக முக்கிய நிர்வாகிகள், தொழில்துறையினர், அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் CP ராதாகிருஷ்ணன் உரையாற்றினார். அப்போது பாராட்டு விழாவிற்கு கோவை மண் என்னை இழுத்து வந்ததாக கருதுகிறேன். இந்த மண்ணில் இருந்துதான் பொது வாழ்க்கை துவங்கியது என்றும் இந்த மண்ணில் சிந்திய ரத்தம்தான் மத்தியில் நிலையான அரசு தொடர வழிவகுத்துள்ளது என்றும் தொழிலாளர்களை காக்காத தொழில் பட்டு போய்விடும் எனவும் எல்லோருடைய நலனையும் காக்க வேண்டும் என்ற நினைப்பை நாடு முழுமைக்கும் எடுத்து செல்ல மாவட்டம் கோவை மாவட்டம் எனவும் தெரிவித்தார். மேலும் கர்நாடகா மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருப்பதற்கு பெங்களூரு விமான நிலைய விரிவாக்கம்தான் காரணம் என்றும் அதேபோன்று கோவை விமான நிலையத்தின் விரிவாக்கத்திற்கும் உறுதுணையாக இருப்பேன் என்றும் இந்திய துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். கரூரில் குடியிருப்பு பகுதியில் தவறி வந்த புள்ளிமானை விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மானை பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைத்து சென்றனர். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட காமராஜபுரம் குடியிருப்பு பகுதியில் அதிகாலையில் வழி தவறி வந்த மான் ஒன்று தெருவிற்குள் சுற்றித் திரிந்தது. அப்போது தெரு நாய்கள் விரட்டியதால் அங்கிருந்த டைலரிங் யூனிட் ஷெட்டின் உள்ளே புகுந்து மான் நின்று கொண்டிருந்தது. அதனை பார்த்த பொதுமக்கள் ஷெட்டில் இருந்து மான் வெளியே வராமல் இருக்க மறைப்புகளை ஏற்படுத்தினர். அதன் பின்னர் தீயணைப்பு மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறை வீரர்கள் மானை லாவகமாக பிடித்து வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு தீயணைப்பு நிலையருக்கு எடுத்துச் சென்றனர். அதன் பின்னர் வனத்துறையினரிடம் மானை ஒப்படைத்தனர். வனமே இல்லாத கரூர் நகரில் புள்ளிமான் பிடிப்பட்டது காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. குடியாத்தம் நகரில் இரவில் பெய்து வரும் தொடர் மழையால் வீடுகளில் தேங்கிய மழைநீரை விடிய விடிய பொதுமக்கள் வெளியேற்றினர். வடகிழக்கு பருவமழை காரணமாக வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் கடந்த சில நாட்களாக இரவில் தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் ராஜிப்பட்டி கிராமத்தை ஒட்டியுள்ள ஏரி முழு கொள்ளளவை எட்டியது. இதற்கிடையே ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் நீதிபதிகள் குடியிருப்பு பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. உடனே பொதுப்பணித்துறையினர் ஏரி ஒட்டியுள்ள பகுதியில் JCB இயந்திரத்தின் மூலம் வாய்க்கால் தோண்டி தண்ணீரை வெளியேற்றினர்.
வெளியேற்றப்பட்ட தண்ணீர் அருகாமையில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் குளம் போல் தேங்கியதால் வீடுகளில் விஷப்பூச்சிகள், பாம்புகள் புகுந்துவிட்டன. இந்த நிலையில் பொதுமக்கள் இரவு முழுவதும் விடிய விடிய தண்ணீரை வெளியேற்றி வந்தனர். இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் நீதிமன்ற வளாகத்தில் தேங்கிய தண்ணீரை வெளியேற்ற வந்த ஜேசிபி இயந்திரத்தை முற்றுகையிட்டு ஜேசிபி ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் பேருந்துகள் இயக்கும் பணியை தனியாருக்கு அளிக்கப்பட்டதை கண்டித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையிலான பலர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் வாங்கப்பட்ட 25 பேருந்துகள் பயணிகளின் போக்குவரத்திற்கு அர்ப்பணிக்கும் விழா தாவரவியல் பூங்காவில் உள்ள நகராட்சி இடத்தில் நடைபெற்றது. இந்த நிலையில் பேருந்துகள் இயக்கும் பணியை தனியாருக்கு அளிக்கப்பட்டதை கண்டித்து பேருந்துகளை இயக்கி வைக்க வந்த துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுக்கு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையிலான பலர் கலந்து கொண்டு கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது பேருந்து மையத்திற்கு தமிழில் பெயர் வைக்க கோரி தமிழ் ஆதரவு அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுராந்தகம் அடுத்த பெரும்பேர் கண்டிகை கிராமத்தில் சூரசம்ஹார நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த பெரும்பேர் கண்டிகை கிராமத்தில் அமைந்துள்ள சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டி விழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் யாக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் நிறைவு நாளில் சூரசம்ஹார நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்தார். அப்போது அப்பகுதியை சேர்ந்த சிறுவர்கள் முருகர் வேடமணிந்து வேலுடன் ஊர்வலமாக சென்று சூரபத்மனை வதம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் பெரும்பேர் கண்டிகை கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர். கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் வீசிய பலத்த காற்றில் ராட்சத மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வடகிழக்கு பருவமழை துவங்கியதிலிருந்து பல்வேறு பகுதிகளில் தொடர் பனிமூட்டம் மற்றும் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் மோந்தா புயல் காரணமாக நேற்று பலத்த காற்று வீசியது. இதனால் கொடைக்கானலிலிருந்து மேல்மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பகுதியான பூம்பாறை அருகே ராட்சத மரம் முறிந்து விழுந்ததால் அவ்வழியே வந்த வாகன ஓட்டிகள் 1 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தனர். இதனை அறிந்த நெடுஞ்சாலைத்துறையினர், வனத்துறையினர் சாலை முறிந்து விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தி சாலையை சரி செய்தனர். காரைக்கால் அருகே விவசாய கூட்டுறவு சங்கத்தில் விவசாயிகளுக்கு கடன் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நெடுங்காடு விவசாய கூட்டுறவு சங்கத்தில் விவசாயிகளுக்கு கடன் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கும்பகோணம் காரைக்கால் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் யூரியா தட்டுப்பாட்டை உடனடியாக சரி செய்ய வேண்டும், புதுச்சேரி அரசு சார்பில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும், நெடுங்காடு விவசாய கூட்டுறவு சங்கத்தில் விவசாயிகளுக்கு கடன் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உங்களின் கோரிக்கைகளுக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலந்து சென்றனர். போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். ஒரு 4 கிராமத்தை உள்ளடக்கியது. அதில் குறும்பாகரம், பொன்பேத்தி, மேலக்காசாக்குடி, புத்தக்குடி, இந்த 4 கிராமத்துக்கும் இதுவரையிலும் விஏஓவே இல்லை. ஒரே ஒரு விஏஓ என்ன பண்றாருன்னா 4 கிராமத்து வேலையும் பார்க்குறாரு. 5 கிராமத்து வேலையும் அவர் பார்க்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு வராரு. அந்த ஒரு விஏஓ எப்படி 5 கிராமத்துக்கு வேலை செய்ய முடியும்? 2வது, அவரும் ஒரு மனிதர் தான், அவராலையும் 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும். 2வது விஷயம் பார்த்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சுது. அந்த மழை பெஞ்சதுல எல்லாமே நர்சரி ஸ்டேஜ்னா நாற்று பருவத்தில் 15 நாள் நாற்று முழுகி போயிட்டு, அந்த முழுகி போன நாற்றுக்கு வேளாண் துறை என்ன சொல்றாங்கன்னா 2 கிலோ யூரியாவும் 1 கிலோ ஜிங்க் சல்பேட்டும் அடிச்சிங்கன்னா அந்த நாற்று உங்களுக்கு ரெக்கவரி ஆகும்னு அவங்க சொல்றாங்க. கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த ஏர்பாக்கம் கிராமத்தில் ஏஐடி இந்தியா தன்னார்வலர் சார்பில் பூம்பூம் மாட்டுக்கார குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் கட்டப்பட்டுள்ள 6 வீடுகளின் திறப்பு விழா நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த ஏர்பாக்கம் கிராமத்தில் ஏஐடி இந்தியா தன்னார்வலர் சார்பில் யுரேகா அதியன் குடியிருப்பின் திறப்பு விழா, நுழைவாயில் திறப்பு விழா, தண்ணீர் தொட்டி திறப்பு விழா மற்றும் ஒரு வீடு ரூபாய் 3.5 லட்சம் மதிப்பீட்டில் 5 வீடுகள் கட்டுவதற்கான பூமி பூஜை விழா என ஐம்பெரும் விழா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முனைவேந்தன் தாமோதரன், வட்டார வளர்ச்சி அலுவலர் கோவிந்தராஜுலு, மின்வாரிய துணை பொறியாளர் எத்திராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு யுரேகா ஆதியன் குடியிருப்பில் பூம்பூம் மாட்டுக்கார குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் கட்டப்பட்டுள்ள 6 புதிய வீடுகளை திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து 5 புதிய வீடுகளுக்கு பூமி பூஜை போட்டு பணிகளை தொடங்கி வைத்தனர்.
மேலும் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். விழாவில் AIT இந்திய தன்னார்வலர்கள் பேசும்போது தமிழகம் முழுவதும் சுமார் 876 வீடுகள் கட்டப்பட்டு வருவதாகவும் இதில் 550க்கும் மேற்பட்ட வீடுகள் இருளர், நரிக்குறவர், ஆதி திராவிடர் ஆகியோர்களுக்கு கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். திருவிடைமருதூர் அடுத்த பிலாஞ்சேரியில் தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள் பாலித்து வரும் சிம்ஹாருட வாராகியம்மனுக்கு பெண்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அடுத்த பிலாஞ்சேரியில் காமாட்சியம்மன் உடனாகிய கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் தனி சன்னதியில் வீற்றிருந்து சிம்ஹாருட வாராகியம்மன் அருள் பாலித்து வருகிறார். ஐப்பசி பஞ்சமி தினமான இன்று சிம்ஹாருட வாராகியம்மனுக்கு மஞ்சள் திரவியம், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட 16 வகையான வாசனை திரவியங்களின் மூலம் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு வடை மாலை சாத்தப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. சிறப்பு பூஜையில் தஞ்சை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வருகை தந்த ஏராளமான பெண்கள் வாழை இலையில் பச்சரிசி, வெல்லம், பழங்கள், தேங்காய் வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டனர். நாள் முழுவதும் பக்தர்கள் கோவிலுக்கு வந்து வாராகி அம்மனை தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவரும் பிரசாதங்கள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கப்பட்டது. அரியலூரில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தின் 48வது நாள் மண்டல அபிஷேக சிறப்பாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா முடிவுற்றதை அடுத்து 48வது நாள் மண்டல அபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி பல்வேறு புனித தீர்த்தங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டு புனித நீர் மகா யாகத்தில் பூஜிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திரௌபதி அம்மனுக்கு புனித நீருடன் 16 வகையான வாசனை திரவியங்களால் மண்டல அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் பல்வேறு மலர்களால் அம்மனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் உடையார்பாளையம் மற்றும் சுற்றியுள்ள கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு திரௌபதி அம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். 2026லும் நம் ஆட்சிதான், திமுக இருக்கும் வரை பாஜகவின் பகல் கனவு நிறைவேறாது என வாக்குச்சாவடி பயிற்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி வாகை சூட உழைப்போம். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எக்ஸ் தளத்தில் பதிவு. களப்பணியில் திமுக தொண்டர்களை வெல்ல எவரும் இல்லை, நம் திறமையை காட்ட வேண்டிய தருணம் இது என எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதிவு. அதிமுகவை யாரும் அடிமைப்படுத்த முடியாது, கூட்டணிக்கான முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி தான் எடுப்பார் என மதுரையில் செல்லூர் ராஜு பேட்டி. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி ஜனநாயகத்திற்கு ஆபத்து, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் விமர்சனம். மோந்தா புயல் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறைக்காற்று வீசும். ஆந்திரம், தெலுங்கானா, ஒடிஷா, சத்தீஸ்கரில் சிவப்பு எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.